அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்டரி சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அப்பலாம் வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு லோன் உல்ஃப் மேட்ச் தான் பார்க்க போறோம். அது ஒரு சாதாரண லோன் உல்ஃப் மேட்ச் கிடையாது. ஒரு சேலஞ்ச் உள்ள லோன் உல்ஃப் மேட்ச் தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ரோ சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் மாரி 3 அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடிக்கணும். அந்த மாரி ஒரு சேலஞ்ச் தான். நம்ம வந்து 3 ரவுண்ட் வந்து சும்மா நிக்கணும். எம்ஜிஆர் பிராங்க் தான். உங்களுக்கே தெரியும். சும்மா நின்னுட்டு ஆப்போசிட் டீம்மேட் கிட்ட வந்து நம்ம அடி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் திருப்பி அடிக்கணும். 3 ரவுண்ட் சும்மா தான் நிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சும்மா நிக்க ஆரம்பிச்சாச்சு. தலைவன் பார்த்தீங்கன்னா, கோப்ரா எம்பி40 மேக்ஸ் லெவலா எத்தனாவது லெவல்ன்னு தெரியல. மேக்ஸ் லெவல் மாரி தான் தெரியுது. கோப்ரா எம்பி40 நல்லா அப்பங்காச போட்டு இறச்சிருக்கான் ஃப்ரீ ஃபயர்ல. பார்த்தாவே தெரியுது தலைவன பார்த்தாவே. வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தலைவன் அடிச்சு நம்மள சோலிய முடிச்சு விட்டான். நம்ம வந்து இன்னும் 2 ரவுண்ட் சும்மா நிக்கணும். சும்மா நின்னுட்டு வந்து ஆப்போசிட் டீம்ன்றான் பாருங்க. ஆப்போசிட் எனிமிய வந்து அடிக்கணும். ஓகே 2டே ரவுண்ட் தான் இருக்கு. அதே மாரி இந்த ரவுண்ட் வரான். பார்றா டேய்! எப்பா ஏய் எப்பா ஏய்! தலைவா வேற லெவல்ல அடிக்கிறீங்களேப்பா! இருப்பா இன்னும் ஒரே ரவுண்ட் தான் இருக்குது. வந்தோம் தலைய திருப்பி முதுகு காமிக்காம விட மாட்டேன்டா. இருடா தம்பி. இருடா. வெயிட் பண்ணுங்க பாய். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. சரியா? ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பண்ணி விடுங்க. உங்களோட தம்பி மாரி பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 3வது ரவுண்ட் ஆரம்பிக்க போது. இன்னும் 3 செகண்ட் தான் இருக்குது. என் தலைவன் வந்து யூஎம்பி எடுத்திருக்கான் போல. பெரிய ப்ரோ பிளேயரா இருப்பான் போலயே தலைவன். சும்மா இந்த ரவுண்டும் சும்மா நிக்கணும். அடுத்த ரவுண்ட்ல இருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். வாடா டேய் தம்பி வா. எங்கடா இவ்ளோ நேரம் ஆக்குற டேய்? நீ இருக்கியா இல்லையா ஆளு? இல்ல என்ன மாரி நீ எம்ஜிஆர் பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியா டேய் தம்பி? வரானா இல்லையான்னு தெரியலையே. எங்கடா இருக்க? டேய் சீக்கிரம் வாடா வந்துட்டான். என்னடா வந்தோனே தலை மேல ஏத்திட்டான். சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்க வேண்டியதுதான் மக்களே. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடி வாங்கக்கூடாது. அடி திருப்பி குடுக்கணும். அந்த மாரி ஒரு சேலஞ்ச் தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒண்ணும் இல்லை. அது மாரி தான். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, தலைவன் வந்து சும்மா இப்ப வந்து என்ன நினைப்பான் அவன், இவன் அதே மாரி தான் நிக்க போறான். திருப்பி நம்ம தலை மேலயே வைக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு ஓடி வருவான். என்ன ஆகுதுன்னு மட்டும் இப்ப வெயிட் பண்ணி பாருங்கன்னா, இப்ப பாருங்க தலைவன் ஓடி வரானா, நான் திருப்பி மண்டை மேல அடிச்சு விட்டுறேன். சரியான ஷாட் அப்படியே லைவ்ல பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே வந்து மனசுக்குள்ள பட்டாம்பூச்சா பறக்குது. இந்த சாட் மூலியமா. நானும் ஒரு ப்ரோ பிளேயர் தான்டா அப்படின்ற மாரி ஒரு ஷாட் இது. இன்னும் வந்து நம்ம இன்னும் 4 ரவுண்ட் ஜெயிக்கணும். தலைவனும் 2 ரவுண்ட் ஜெயிச்சா போதும். அதான் டபுள் பேரல்ல ஸ்கேர் எடுத்துருவேன். இதுக்கப்புறம் ஒன் பஞ்ச் மேல இப்போ உனக்கு ஒன் டேப் தானே தம்பி. பார்றா இப்ப பாரு இரு வெயிட் பண்ணு. என்ன நீ டான்ஸ் ஆடி அடிக்கிற இப்ப பாரு. நம்ம இப்போ ஒன் டேப் அடிக்கிறோம். அடிக்கிற அடியில ஃப்ரீ ஃபயர் வெயிட் பண்ணி நீ ஓடணும். அந்த மாரி ஒரு ஷாட் இப்போ உள்ள போகுது. பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப அந்த கேரக்டர போட்டோனே தெரிஞ்சு போச்சு. தலைவன் அந்த பக்கம் தான் திரும்பி நிக்கிறான். அந்த பக்கம் போற மாரி போயிட்டு இந்த பக்கம் வந்துருவான். பார்த்தா அந்த பக்கம் தலைவன் திரும்புறான். திரும்பி பார்த்தா டமுலுக்கு நான் ஒன் டேப் அடிச்சுட்டான். அட பாவி டேய்! ஐயய்யோ! போச்சே! ஐயோ! நல்ல வேளை அடிச்சு விட்டான். அவன் குளோவல் போட்டு நம்மள காப்பாத்தி விட்டான்டா சாமி. பாம் தான் போடல. பாம் போட்றாத டேய் இருடா. என்னடா ஸ்கோப் தான் பண்ணி பாக்குற டேய். என்னடா பண்ற? ஸ்கோப் தான் போடக்கூடாது தப்பே. இரு வெயிட் பண்ணு. கொஞ்சம் வெயிட் பண்றா. குளோவல வர்றா. சீக்கிரம் குளோவல் வர்றா பைத்தியம். வச்சிட்டேன்டா குளோவல வச்சிட்டேன். அடி. பாஞ்சு ஒரு அடி. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதே நம்ம கிட்டே வா கொஞ்சம் உசுறு பயத்தை காமிச்சிட்டான்டா வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் உசுறு பயத்தை காமிச்சிட்டான். இருந்தாலும் நம்ம அடிச்சு முடிச்சு விட்டாச்சு அவனை. இன்னும் வந்து தலைவன் 2 ரவுண்ட் ஜெயிக்கணும். நம்ம இன்னும் 3 ரவுண்ட் ஜெயிக்கணும். இருந்தாலும் நம்ம எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து உண்மையா சொல்லப் போனா இந்த மேட்ச் நான் வந்து சொல்லுங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப பார்த்தவங்களுக்கு புரியும். ஏறுறான் பாருங்க. வெறியில ஏறுறான் போல பையன். ஓடு வீட்டுக்கு ஓடு. வீட்டுக்கு ஓடு. எதுக்கு அவ்வளவு வேகமா ஏறுறீங்க? வா திருப்பி வா. திருப்பி தலை மேலே வாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மூவ்மெண்ட் குடுத்துக்கிட்டே ஆடணும். டபுள் பேரல் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது மூவ்மெண்ட் குடுக்கணும். அப்பதான் வந்து உங்க மேல அடி அந்த அளவுக்கு விழாதுன்னு ஆதிகால ட்ரிக் அது சரியா வரணும் கிடையாது. இந்த ரவுண்டு தான் மக்களே. தலைவன் இப்ப என்ன பண்ணுவான்னா MP40 எடுத்துருவான். நான் வந்து ஒரு ரேங்க்டு மேட்ச் இதுக்கு முன்னாடி போனேன். அந்த மேட்ச் வந்து தெரியாம அந்த லைட்னிங் MP40 எக்யூப் பண்ணிட்டேன். கோப்ரா MP40 வந்து இப்ப என்கிட்ட கிடையாது. அதனால நான் வந்து என் மேலயும் தப்பு இருக்குதான். இந்த மேட்ச் வந்து உண்மையா சொல்லப்போனா தோத்துருவேன். 3க்கு 5 நான் ஜெயிச்சிருவான் உண்மையா சொல்லப்போனா. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். இருந்தாலும் அடிக்க முடியல. நெறைய ரவுண்டு வேஸ்ட்டா தான் போச்சு மக்களே. ஏன்னா என்னால முடியல. 3 ரவுண்டு அடிக்கணும். அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கணும். 3 ரவுண்ட் இந்த பாருங்க. நல்ல ஹெட் தான் விழுந்துருச்சு. ஹெட் விழுந்த உடனே இப்ப என்ன பண்ணுவான், அந்த பக்கம் வருவான் அவன். பாருங்க அந்த பக்கம் வருவான், ஏறிருவேன். கோப்ரா MP40 இருந்தா எந்நேரத்துக்கு நான் அவன செத்துருப்பான். இந்த லைட்னிங் MP40 கிட்ட வந்து ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும். ரேட் ஆஃப் ஃபயரே கிடையாது. அமௌண்ட் தான் போடுறான். ஐயோ! என்ன பண்றது இவன டேய் இருடா வெறுப்பாத்தா சை இந்த ரவுண்டு தான் ரொம்ப சொதப்புனது இந்த ரவுண்டு தான். இந்த MP40. இது வந்து ரேங்க்டு மேட்ச் சூப்பரா இருக்குது. கிளாஸ் ஸ்குவாடும் நல்லா இருக்குது. என்னன்னா பாருங்க நல்லா தான் அடிப்பேன் பாருங்க. 4 நாளா 5 5 போகுது. அவனும் அடிக்கிறான் அங்க இருந்தே நானும் அடிக்கிறேன் 10 போகுது. 8 தான் வேற இடையில உள்ள 3. பாருங்க 4 எவ்வளோட தான் அடிக்கிறது டேய். இங்க பாருங்க 5 4 8 7 7 இப்போ டெட்டு. முடியல என்னால எவ்வளோ தான்டா அடிக்கிறது ஒண்ணு அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு. இப்போ மெட்கிட் போட்டுட்டு சரி திருப்பி வருவான். ஏறுவான். எப்படி இருந்தாலும் ஏறி தான் ஆகணும். இல்லை அவன் ஏறுவான் இல்லை நான் ஏறுவேன். பாம்பு போட்டுருவான் இப்போ கரெக்டா. பாம்பு போட்டு பைத்தியக்காரனா இருக்கிறான். சரியான லூஸ் பையன் போல இவன்.
இங்க பாருங்க இன்னும் வந்து அவன் அங்க தான் நிக்கிறான். நான் வந்து இங்க நிக்கிறேன். நான் ஒரு பாம் போடலாமே அப்படின்னு நினைச்சு திருப்பி இங்க ஒரு பாம் போடுறேன். அதுலயும் டேமேஜ் விழும். ஒரு 10 கிட்ட போகும்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல 3 தான் போச்சு. சாரிப்பா. ஒரு 3 தான் போச்சு. இதே கோப்ரா MP40 இருந்துச்சுன்னா நெறைய ஏகப்பட்ட ஹெட் அப்பயே விழுந்திருக்கும். இந்த MP40 ஓரளவுக்கு ஹெட் தான் இந்த பாருங்க அவன் தூக்கிட்டான். அவன் கோப்ரா தூக்கிட்டான். ஹெட் முடிஞ்சு போச்சு. இந்த வந்து தோத்து போயிட்டேன். பேச்சாடா பேசுனேன். கொஞ்சம் வந்து பேச்சா பேசுனேன் அந்த மாரி தான் இருக்குது. சரி ரீமேட்ச் திருப்பி கூப்பிட்டேன் தலைவன் வருவான்னு பார்த்தா வரல. சரி அப்படியே விட்டுற வேண்டியதான். அப்புறமா இந்த வீடியோ புடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த சேலஞ்ச வந்து திருப்பி நான் செய்வேன்.